கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 8 வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். நம்மில் அநேகர் கிருபையால் தான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய கிருபையின் வல்லமையை உண்மையாகவே அறிந்திருக்கிறோம்? தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் அனைத்துமே அவருடைய கிருபையால் தான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக பிணியாளிகளும் பாவிகளும் அசுத்த ஆவி உள்ளவர்களும் அவரிடத்திலே வந்தார்கள். அவர் பிணியாளிகளை சுகப்படுத்தினார், பாவிகளை மன்னித்தார், அசுத்த ஆவி பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். இது அவருடைய பெரிதான கிருபை. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டிராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள். அந்த அற்புதங்கள் வழியாக அநேகர் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். அதாவது அவரது வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்படி தங்கள் வாழ்வையே அவர் கரத்தில் அர்ப்பணித்தார்கள். அந்த விசுவாசம் அவர்களை இரட்சித்தது. இயேசுவை விசுவாசிக்கிற எவரையும் அவர் இரட்சிப்பார் என்று யோவான் 3:16 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட எவனோ, அதாவது தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்பது உங்களையும் என்னையும் மற்றும் உலகில் உள்ள ஒவ்வொரு நபரையும் உள்ளடக்கியது. இரட்சிப்பு நம் சொந்த முயற்சிகளை அடிப்படையாக கொண்டிருந்தால் யாரும் இரட்சிக்கப்பட முடியாது என்று வேதாகமம் கூறுகிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று ரோமர் 3:23 வாசிக்கிறோம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் இல்லை, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்றும் வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாது. மாறாக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது ரட்சிக்கப்படுகிறோம். அதனால தான் இன்றைய தியான வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. தேவனுடைய கிருபையால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை என்பது வரையறுக்கப்பட்டால் அது நம்மால் சம்பாதிக்க முடியாததாக இருக்கிறது. நாம் ரட்சிப்புக்கு தகுதி அற்றவர்கள் அல்ல, நாம் அதை விசுவாசித்தால் பெற்று கொள்கிறோம். நம்முடைய விசுவாசம்தான் நமக்கு தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் நம்மால்
பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபை எல்லா பாவங்களையும் மூடி மறைக்க போதுமானதாக இருக்கிறது. பாவ பின்னணியில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் எண்ணற்ற உதாரணங்களால் வேதாகமம் நிரம்பி இருக்கிறது. பாலியல் ஒழுக்கக்கேடு, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், ஊரின சேர்க்கை, துரோகம், பேராசை, குடிவெறி போன்ற பல்வேறு பாவம் நிறைந்த சூழ்நிலைகளில் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஆனால் பவுல் அவர்களிடம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று கூறுகிறார். தேவனை நாம் விசுவாசித்து நாம் செய்த, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் வருந்தி அவர் பாதம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மில் கிருபையாய் மனதுருகி நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவராகவே இருந்தார். ஸ்தேவான் மரணத்திற்கும் சம்மதித்தவராக இருந்தார் மற்றும் கிறிஸ்தவர்களை கைது செய்து சிறையில் தள்ளினார். அப்படிப்பட்டவரை அவர் என்ன எழுதுறாருன்னா, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் என்கிறார். தான் ஒரு பாவி, நான் எல்லாரையும் துன்பப்படுத்தியிருக்கேன், கிறிஸ்தவர்களை எல்லாரையும் நான் ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன், ஸ்தேவானுடைய மரணத்துக்கு நானே முன் சாட்சியாக நின்று இருந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பாவங்களை செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி ஆண்டவரிடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்ததை ரொம்ப தெளிவாக தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபத்தில் கூறியிருக்கிறார். தேவன் பெரும்பாலும் அவரது நோக்கங்களுக்காகவே, சேவை செய்வதற்காகவே சாத்தியமற்ற நபர்களை ரட்சிப்பதை தேர்வு செய்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனை மரிப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பாக ரட்சிக்க தெரிந்து கொண்டார். திருச்சபையை உபத்திரவப்படுத்தியவர், அதாவது பவுலை, அடுத்ததாக அவரை மறுதலித்த மீனவன், அதாவது பேதுருவை, ஒரு ரோம சிப்பாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை, ஒரு ஓடிப்போன அடிமையை, அதாவது பிலமோனில் உள்ள ஒனேசிமுவை மற்றும் பலர் தேவனை அல்லாமல் ரட்சிக்கும் திறன் வேறு ஒருவருக்கும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக இவங்க இந்த காரியங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சபையவே உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருந்த சவுலை தான் பவுலாக தெரிந்து கொண்டு அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நிறுத்தினார். 3 தரம் மறுதலித்த பேதுருதான் சபையை நிர்வாகித்து அதற்கப்புறம் அப்படியே எல்லா ஜனங்களையும் அவருடைய வழியில் நடத்துறதுக்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதே போல் ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா, அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் விசுவாசத்தில் மறுமொழி அளிக்க வேண்டும் மற்றும் இலவச ஈவாகிய நித்திய ஜீவனையும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரால் ரட்சிப்பை பெற வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால்
நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்று உறுதியாக தெரியாவிட்டால், இப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் ஒன்று சொல்கிறேன். அந்த ஜெபத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே, நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன். என் சொந்த நற்செயல்களால் ஒருபோதும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. என்னுடைய பாவங்களுக்காக மரித்து மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இப்பொழுதே எனது விசுவாசத்தை வைக்கிறேன். என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். உமக்காக வாழ, உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நிற்க எனக்கு உதவி செய்யும். என்னை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி, நன்றி ஆண்டவரே என்று அவர் பாதம் அமர்ந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ரட்சித்து சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.